வாக்களிச்சு சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். நாளும் நல்ல நேரம் நிகழ்ச்சியில அடுத்ததா நம்மளோட கடைசி ராசியான மீன ராசியை பத்தி தான் பார்ப்போம். மீன ராசி அப்படிங்கிறது உண்மையாலுமே எல்லாரையும் அரவணைத்து போகக்கூடிய ஒரு ராசியில இந்த ராசி இருப்பாங்க. தனக்கு நடக்கிற பிரச்சனைகளையும் தாண்டி தனக்காக இவங்க வேணும் அவங்க வேணும் அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரியான மனநிலையில பேசுறதும், தன்னை புகழ்ந்து பேசிக்கிறதும், எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி தன்னை பாதுகாத்துக்கிறத தாண்டி மற்றவங்களுக்காக பேசக்கூடிய ஒரு ராசியில மீன ராசி எப்பயுமே இருப்பீங்க. வர மார்ச் மாசத்துக்கு அப்புறம் உங்களோட வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அதீத பலன்களை கொடுக்க போகுது. நீங்க நினைச்சதெல்லாம் நடக்க போகுது, நீங்க தொட்டதெல்லாம் தொடங்க போகுது. யாருக்கெல்லாம் என்னெல்லாம் கொடுத்தீங்களோ, கடன் கொடுத்துருந்தீங்கன்னா கடன் வசூலாக போகுது, கடன் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கடன் உங்களுக்கு வரப்போகுது. ஸோ பணம் கேட்குற இடத்துலலாம் உங்களுக்கு அள்ளி கொடுக்க போறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே ஒரு விஷயம் இருக்கும். நம்ம யாருக்கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி நிதானம் இல்லாம நீங்க ஒரு கிண்டலா ஒருத்தவங்ககிட்ட பேசுறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பிரச்சனையா ஆரம்பிச்சு. இந்த பிரச்சனையை நீங்க தவிர்க்கணும் அப்படின்னா கிண்டல் செய்யறத கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த 2026 பணம் தான் உங்களுக்கு முக்கியத்துவமா இருக்கும். ஸோ அதிகமா அலைச்சல் இருக்கும். அதிகமான அலைச்சல் உங்களுக்கு இருக்கிறதுனால இந்த அலைச்சல்ல என்ன பண்ணும், சோர்வு ஏற்படும். சோர்வு என்னதான் ஏற்பட்டாலும் சுறுசுறுப்பை நீங்களாவே உங்க தன்னம்பிக்கையோட நீங்க முன்னாடி பண்ணுங்க. மற்றவங்களுக்கு எவ்வளவு தூரத்துக்கு நீங்க அட்வைஸ் பண்ணீங்களோ அதை உங்களுக்கு நீங்க எடுத்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை நீங்க ஏற்படுத்திக்கணும். மொத்தத்துல இந்த 2026 உங்களோட கைவசம் சிறப்பா இருக்க போகுது. வாழ்க்கை ரொம்ப அன்பா நடக்க போகுது. அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமும் இருக்கக்கூடிய காலமாக அமையுது. நன்றி, வணக்கம்.